ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 23, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 9. இன்றைய நிகழ்ச்சியில் புனித லியோனார்து, புனித செர்வுலூஸ், புனித லியாந்தர், புனித காந்தர்பரி அகஸ்டின், திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார், புனித கொலம்பானுஸ் ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் புனித லியோனார்து என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு அரசனின் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்தார். இவரை மனம் திருப்பியவர் புனித ரெம்ஜியூஸ் என்னும் ஆயர். புனித லியோனார்து புனித ரெம்ஜியூஸின் சீடரானார். சிறிது காலம் வேதம் போதித்தார். இவர் அரண்மனைக்கு திரும்பி வர வேண்டும் என்று அரசர் நச்சரித்துக் கொண்டிருந்ததால் வெகு தொலைவில் இருந்த ஒரு மடத்திற்கு சென்று அங்கு துறவற உடையை பெற்றுக் கொண்டார். ஊர் ஊராக போதித்து அநேகரை மனம் திருப்பினார். பின் ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார். இலைகளும் கனிகளுமே இவரது உணவு. தனிமையில் மறைந்த வாழ்வு நடத்தினாலும் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று மறைவுரைகள் நிகழ்த்துவார். போர் கைதிகள் மீதும் சிறைப்பட்டோர் மீதும் அதிக இரக்கம் காட்டினார். தம்மால் இயன்ற அளவு ஆன்ம உடல் உதவிகளை அவர்களுக்கு செய்தார். இவரது புனித தன்மையை அறிந்த அரசர் இவரது வேண்டுகோளுக்கு இணங்கி சிறைப்பட்டோரை விடுவித்தார். இவ்வித சலுகை அக்காலத்தில் தூயவரான ஆயர்களுக்கும் இவரை போன்றவர்களுக்குமே அளிக்கப்பட்டிருந்தது. கைதிகள் தங்கள் பாவ தோஷத்தை கண்டு உணரச் செய்தார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு தவம் செய்து வாழ்வை திருத்தி அமைக்க உதவி செய்தார். புனித லியோனார்து 559 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித செர்வுலூஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு பிச்சைக்காரர். குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு கொடிய நோய் இவரை வேதனைப்படுத்தி வந்தது. இவரால் நிற்கவும் நிமிர்ந்து அமரவும் முடியாது. கையை வாய்ப்பக்கம் உயர்த்தவும் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் திருப்பவும் முடியாது. ரோமையில் உள்ள புனித சாந்தப்பர், அதாவது திருத்தந்தை முதலாம் கிளமெண்ட் ஆலயத்தின் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் இவருடைய தாயும் சகோதரனும் இவரை வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு சென்று கோயில் வாயிலில் வைப்பார்கள். இவர் தமக்கு கிடைத்த பிச்சையில் மீதியை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார். அனைத்தையும் சுத்த கருத்தோடு செய்தார். இவருக்கு ஏற்பட்ட தாழ்மைகளை எல்லாம் தெய்வ சித்தத்திற்கு பணிந்து ஏற்றுக்கொண்டு தமது அர்ச்சிப்புக்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார். பக்தி உள்ளவர்கள் கோவிலுக்கு போகும்போது அல்லது கோவிலில் இருந்து திரும்பும் போது வேத புத்தகத்தை தமக்கு படித்து காட்டும்படி கெஞ்சி கேட்பார். மிகுந்த கவனத்துடன் செவி கொடுத்து கேட்பதை மனப்பாடம் செய்து கொள்வார். இவர் இடைவிடாது வேதனைப்பட வேண்டி இருந்தாலும் கடவுளை வாழ்த்தி
அவருக்கு நன்றி செலுத்தி பாடல்கள் பாடுவார். புனித செர்வலூஸ் 590 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித லியாந்தர் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் சிறுவனாக இருந்த பொழுது புனித ஆசீர்வாதப்பர் சபை மடத்தில் சேர்ந்தார். அங்கு அநேக ஆண்டுகள் வாழ்ந்தார். புனிதத்தில் ஓர் உயர்ந்த நிலையை அடைந்தார். கல்வி அறிவும் ஏராளமாக பெற்றிருந்தார். இவரை செவில் நகரின் ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள். ஸ்பெயின் நாடு அந்த சமயத்தில் அந்நியரின் ஆட்சியில் இருந்தது. ஆட்சி புரிந்தவர்கள் பெரும்பாலும் ஆரிய பதித சபையை சேர்ந்தவர்கள். புனித லியாந்தர் தம் நாட்டு மக்களை மனம் திருப்புவதில் தம் முழு கவனத்தையும் செலுத்தினார். அரசனின் மூத்த மகனான எர்மெனிஜில்ட் என்பவரை மனம் திருப்பினார். அவர் அப்பொழுது செவில் நகரில் வசித்து வந்தார். தன் மகனை மனம் திருப்பியதால் அரசன் லியோ விஜில்ட் கடும் கோபம் கொண்டு புனித லியாந்தரை நாடு கடத்தினான். அடுத்த ஆண்டில் அரசன் தன் மகன் எர்மெனிஜில்ட் என்பவரை சாகடித்தான். நாளடைவில் அரசனான இந்த நிர்பாக்கிய தந்தை பெரும் துயரமடைந்தார். புனித லியாந்தரை திரும்ப அழைத்தான். அரசனுடைய இறப்பு அருகில் இருந்தது. தன் மகன் ரெக்காரத்தை புனித லியாந்தரிடம் ஒப்படைத்து அவனை கத்தோலிக்க மதத்தில் சேர்க்கும்படி விரும்பி கேட்டுக்கொண்டார். ஆனால் அரசன் கத்தோலிக்க மதத்தில் சேர அஞ்சினான். ரெக்காரத் கத்தோலிக்கனாகி ஆரிய மத ஆயர்கள் அனைவரையும் கத்தோலிக்கராக்கியதுடன் நாட்டின் மக்கள் அனைவரையும் மனம் திருப்பினான். செவில் நகரில் நடந்த சங்கத்திற்கு புனித லியாந்தர் தலைமை வகித்தார். 589 டொலடோவில் நடந்த சங்கத்திற்கும் இவர் தலைமை வகித்தார். ஸ்பெயின் நாட்டின் திருச்சபையின் நலனுக்காக ஆர்வத்துடன் உழைத்தார். ஸ்பெயின் நாடு இவருக்கு மிக மிக கடமைப்பட்டிருக்கிறது. இவரே அந்த நாட்டை ஐக்கியப்படுத்தியவர். புனித லியாந்தர் 596 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித காந்தர்பரி அகஸ்டின் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் ரோமையில் பிறந்தார். காந்தர்பரி நகரின் முதல் ஆயர் இவர்தான். இவர் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலர். ரோமை துறவற மடத்தில் இருந்து இவரது தலைமையில்தான் திருச்சபையில் 590 முதல் 604 வரை 64வது திருத்தந்தையாக இருந்த பெரிய கிரகோரியார் 40 துறவிகளை இங்கிலாந்து நாட்டிற்கு மறைபரப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார். காரணம், இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த அவிசுவாசிகள் கிறிஸ்தவ மறையை கைப்பற்ற விரும்புவதாக திருத்தந்தை பெரிய கிரகோரியார் அறிந்தார். அப்பொழுது அகஸ்டின் ரோமையில் புனித பிளவேந்திரர் மடத்தில் துறவியாய் வாழ்ந்து வந்தார். அனைவரையும், அதாவது அகஸ்டினுடன் இருந்த 39 துறவிகளையும் திருத்தந்தை பெரிய கிரகோரியார் இங்கிலாந்திற்கு அனுப்பினார். இவர்கள் பிரான்ஸ் வழியே சென்றனர். அங்கே இங்கிலாந்து நாட்டு மக்கள் மிருகத்தனமானவர்கள் என்று அறிந்ததும் இந்த துறவிகளுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. சாக்சன் மொழி தெரியாது என்ற காரணத்தையும் சுட்டிக்காட்டி இந்த திட்டம் வேண்டாம் என்றும் சொல்வதற்காக
ஒரு துறவியை ரோமைக்கு திருத்தந்தையிடம் அனுப்பினார்கள். திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் அந்த துறவியிடம் வதந்திகளை நம்ப வேண்டாம், இறைவனில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள், இந்த தியாக முயற்சிக்கு காத்து கொண்டிருக்கும் பரிசு என்றென்றும் அழியாதது, விண்ணக வீட்டில் அது ஆயத்தமாக இருக்கிறது என்று அறிவுறுத்தினார். இதனால் துணிவு அடைந்து 597 தானெட் என்ற தீவை அடைந்தனர். அந்த தீவில் புனித மார்ட்டின் பெயரால் ஒரு காலத்தில் எழுப்பப்பட்டிருந்த ஆலயம் பாழடைந்து கிடந்தது. இந்த துறவிகள் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடி ஜெபித்தனர், பண் இசைத்தனர், திருப்பலி நிறைவேற்றினர், போதித்தனர், திருமுழுக்கு கொடுத்து வந்தனர். இவர்களது எளிய வாழ்க்கையும் ஆழ்ந்த ஜெப வாழ்வும் அரசனை பெரிதும் கவர்ந்தன. தூய ஆவியின் திருநாள் அன்று அரசன் எதல்பெட் மெய்மறையில் சேர்ந்தார். ஏனையோர் பெருங்கூட்டமாக கிறிஸ்துமஸ் அன்று திருமுழுக்கு பெற்றனர். நாளடைவில் இவர்களின் விசுவாசம் வியத்தகு முறையில் வளர்ச்சி பெற்றது. திருத்தந்தையுடன் தொடர்பும் நாளுக்கு நாள் உறுதிப்பட்டது. புனித அகஸ்டின் 605 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் பற்றி பார்க்கலாம். இவர் 540 முதல் 604 வரை வாழ்ந்தார். இவருக்கு 30 வயது நடக்கும் பொழுது இவரது கல்வி அறிவை கண்ட ஜஸ்டின் என்னும் பேரரசர் கிரகோரியாரை ரோமை நகரின் பிரதம நீதிபதி ஆக்கினார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பதவியில் இருந்து இவர் விலகினார். இவருடைய தந்தை இறந்தபின் இவர் சிசிலி நாட்டில் 6 துறவற மடங்களை நிறுவினார். ரோமையில் உள்ள தமது வீட்டை 7வது மடமாக மாற்றி இவரும் ஆசீர்வாதப்பர் சபை துறவியானார். குருவான பின் 6 ஆண்டுகள் வரை கீழ்த்திசை திருச்சபையில் கொன்ஸ்டாந்தினோபிளில் தங்கி திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றினார். நாளடைவில் ரோமைக்கு அழைக்கப்பட்டு மடாதிபதியாக இருந்தார். இவரது 50வது வயதில் திருச்சபையில் 579 முதல் 590 வரை 63வது திருத்தந்தையாக இருந்த பெலாஜியஸ் இறந்தார். எனவே குருக்களும் மக்களும் ஏக மனதாக இவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். இவர் நிர்வாகத்தில் உறுதியானவர், நேர்மையானவர், தகுதியற்ற குருக்களை பணியில் இருந்து நீக்கினார், சிறைப்பட்டவர்களை மீட்டார். இதற்காக திருத்தந்தையின் கருவூலத்தில் இருந்ததையெல்லாம் செலவிட்டார். அந்நாட்களில் லாம்பர்ஸ் என்ற அரக்கர்கள் கடுமையாக கிறிஸ்தவர்களை தாக்கி வந்தார்கள். கிரகோரியார் தம் ஆழ்ந்த விவேகத்தால் அவர்களை அடக்கினார். யூதர்களுக்கு புகலிடம் அளித்தார். 7 முறை மக்களை திரட்டி தவ ஊர்வலமாக அவர்களை அழைத்து சென்று கடவுளின் இரக்கத்தையும் பொறுத்தலையும் பெற்றுக் கொடுத்தார். எங்கும் பரவி இருந்த கொடிய பிளேக் முதலிய கொள்ளை நோய் அகலும்படி இவர் மக்களோடு சேர்ந்து கடவுளை மன்றாடினார். அப்பொழுது மிக்கேல் அதிதூதர் வானத்தில் தோன்றினார். அவர் வாளை உறையில் போடுவதை மக்கள் கண்டனர். கிரகோரியார் துறவிகள் விரத்தராக வாழ வற்புறுத்தினார். மடத்தில் இருந்த 40 துறவிகளை மறைபரப்பு பணிக்காக இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்பினார்.
பணம் கொடுத்து பதவி வாங்குவதையும் தப்பறையான கொள்கைகளையும் அநீதியையும் ஒழித்து கட்டினார். இத்தாலியா, ஆப்பிரிக்கா, சிசிலி என்னும் நாடுகளில் திருச்சபையின் சொத்துக்கள் ஏழைகளுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இவர் வற்புறுத்தினார். ஏழைகள் மீது இவர் எல்லையற்ற இரக்கம் உள்ளவர். அண்டை நாடுகளை எதிரிகள் தாக்கியமையால் மக்கள் பயந்து ரோமைக்கு ஓடி வந்தார்கள். பட்டினியாக கிடந்த மக்களுக்கு இவர் உணவளித்தார். திருவழிபாட்டு முறை, திருச்சபை கொள்கை இவற்றிற்கு நல்லதோர் அடித்தளம் இட்டார். திருத்தந்தை திருச்சபையின் காரியங்களில் அதிகாரம் படைத்தவர் என்றாலும் அவ்விசுவாசத்தை காப்பாற்ற உலக அரசர்களின் உதவி அவசியம் என்று இவர் கூறினார். இவர் கடின உழைப்பாளி. நூல்கள் பல எழுதி நன்மை ஏராளமாக செய்தார். இவர் 604 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித கொலம்பானுஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் 543 முதல் 615 வரை வாழ்ந்தார். இவர் அயர்லாந்தில் பிறந்தார். எல்லா படிப்புகளையும் முடித்தார். ஒரு நாள் கற்புக்கு விரோதமான சோதனை ஏற்பட்டது. அதிலிருந்து தப்பிக்க ஒரு மடத்திற்கு சென்று துறவியாக 30 ஆண்டுகள் தவ வாழ்வு நடத்தினார். 590 12 தோழர்களுடன் வேதம் போதிக்கும்படி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அங்கு 20 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். இவரை நாடு கடத்த அரசன் ஆணையிட்டான். காரணம், அரச அவையில் நிலவிய ஒழுக்க கேடுகளை பல திருச்சபை தந்தையர்கள் சாடாமல் இருக்கும் போது இவர் மட்டும் கடுமையாக சாடினார். இவரை நாடு கடத்துவதற்காக ஏற்றிவிட்ட கப்பல் வழியில் ஒரு சூறாவளியில் மாட்டிக்கொண்டு மீண்டும் பிரான்சிற்கு திரும்பியது. லாம்பார்டியில் போபியோ என்ற ஊரில் இவர் ஏற்படுத்திய துறவு மடத்தில் 615 இறந்தார். இவரது ஆன்மீக அலுவலின் காரணமாக பிரான்ஸ் நாடு மட்டுமின்றி சுவிட்சர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகளும் விசுவாசத்தில் பெரியதோர் ஊக்கம் பெற்றன. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 23 திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 9 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.